நல்ல வளைஞ்சு கூடிய மரம் உடையும் கிளை பிரம்மாண்டம் ஒரு அரண்மனை காலால எலும்பு வந்துடும் கேள்வி செய்யாது பாரு பிள்ளையார் சில ஒன்று இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்டா காட்டு வழிப்பாதை நோக்கி போகிறோம். எல்லோரும் காட்டு வழிப்பாதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் இந்த இதில் என்னென்று காட்ட போகிறோம். காட்டு வழிப்பாதைன்னா வாங்க போகலாம். நாங்கள் இவ்வளோ மேடில் நடந்து வந்துருக்கோம் பாருங்க. கீழே பள்ளம் மேலுக்கு மேடு. அவ்வளோ தூரம் ஏறி வரணும். கொஞ்சம் இழப்பாக இருக்கும். என்ன செய்கிற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் பாருங்கள். இப்போ நம்ம காட்டு நோக்கி போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாக மரம் தானே பாருங்கள். சின்ன குகமாய் எரியா பொந்து மாய் இது காட்டு வழிப்பாதை இல்லை, சும்மா இது ரோடு தான். காட்டு வழிப்பாதை நாங்கள் காட்டுவோம். இப்போ இஞ்சால பார்த்தோம். இஞ்சால காடு இருக்குது. இப்போ இஞ்சால என்னென்னு இருக்குன்னா அன்றைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வற்றாத கிணறு வீடியோவில் பார்த்தோம். அப்படி இறங்கிட்டே போனால் அந்த வயல்வெளியும் வருமே, அந்த கிணறு அதெல்லாம் இஞ்சால பக்கம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பள்ளமாக தான் போகல அறியா. அதுதான் சரியான பள்ளம். சரி வந்துட்டோம். காட்டுக்குள்ளே இப்போ என்டர் ஆகிட்டோம். இந்த வளைச்சி பாருங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி இருக்கு அறியா. இது ஒரு பாதை உண்டு மாதிரி போகிற வாரத்தாலாம் என்ன நடந்திக்கு ஒரு பாதை மாதிரி உருவாகிருக்கு. எவ்வளோ சருகுகள் கொட்டி கிடக்கு இலைகள் பார்த்தீங்களா. இது பலாமரம், நகிற மரம் பலாமரம். இது ஒன்று உடஞ்சி விழுந்துருக்கு. மிச்சங்காலமாக அது உடஞ்சி விழுந்து தான் இருக்குது இந்த இடத்த. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு. இதில் இருக்கிற மரம் ஒன்றத்தை நான் காட்டுறேன் பாருங்க. என்ன இந்த மரம், இதோட பேர் என்ன? காட்டில் இருக்கிற மரம் உண்டு. இதை வந்து லேசில் நம்ம முறிக்கலாது. இதை பிடிங்களே. இது வந்து லேசில் முறிக்கலை. நானும் பல தடவை முறிக்கலாமான்னு பார்த்தேன். இது லேசில் முறிக்கலை. இது வந்து என்ன செய்ய மாட்டா, முறிக்கக்குள்ளே வளையும் தான் வழியே முறியாது. பாருங்க வெறும் வளையும் நல்ல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய மரம் முறியாது. பாருங்க முறியாது லேசில். மற்ற மரமெல்லாம் இப்படி இருக்கிற மரம் முறிஞ்சிடும், இது முறியாது. இதான் நான் என்ன செய்கிறேன்னா மண்ணெல்லாம் இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறேன். இந்த மண் வந்து மழை காலம் வந்து அரிச்சிட்டு போகாமல் இது வந்து இறுக்கி பிடிச்சிருக்கு. இந்த மரங்கள் வந்து அவ்வளோக்கு உதவியாக இருக்குது. இப்போ விஷயம் தெரியாத முறிச்சு பார்ப்பாங்க, முறிக்கலாது. கத்தியால் வெட்டியாலும் முறிச்சு எடுக்கலாது, வளைஞ்சி கொடுக்கும். அதில் இந்த காட்டுக்குள்ளே போகிறாயிருந்தா இது நாங்கள் பாதை வழியாக போகிறோம். இது பாதை வழியாக போகிறோம் மெயினுக்கு. இது காட்டுள்ளுக்குள்ளால் போகிறாயிருந்தா கொஞ்சம் குனிஞ்சி தான் போகணும். ஏன்னா சில முள்ளுகள் இருக்கிற அது தலையிற முகத்தில் குத்தி பட்டுறேன். தெரிஞ்சவங்களுக்கு தான் போகலும், காட்ட தெரியாதவங்களுக்கு போகலாம். இது எங்களோட ஊர் பக்கத்தில் இருக்கிற காடு. அதனால் எங்களுக்கு பழக்கம். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கும் அப்படி இல்லை, அவருக்கு பழக்கம் இல்லை. அவர் டவுன்லேருந்து வந்தவர், சிட்டியிலேருந்து வந்தவர். அவருக்கெல்லாம் இது புதினமாக இருக்கும். எங்களுக்கு இது வந்து அப்படி புதினமாக இருக்காது. ஒரே சின்னத்துலேருந்து எங்களோட பாட்டியோட எல்லாம் நாங்களும் சேர்ந்து விறகுக்கு வருவோம். கிரையில் கேஸ் பாவிக்கிற எல்லாம் காலம் மாறி போயிட்டு. ஏன்னா சில ஆட்கள் வருவாங்க விறகு அடுப்பில் சமைக்க. ஆனால் விறகு அடுப்பில் சமைக்கிறது அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். இந்த விறகை கொண்டு போயிட்டு சேர்த்து அப்படி அடுக்கி வைப்போம். அதே ஒரு இன்ட்ரெஸ்ட். பாம்புகள்லாம் குறவு தான் நிறையா இல்லை, பாம்பு காண்றதுக்கு இல்லை. அதாவது நீங்கள் பயப்பட வேணாம். வரும் பாம்பு காண்றதுக்கு இல்லை. பாம்பு இருக்கு, ஆனால் காண்றதுக்கு இல்லை. அது ஒரு நாளும் காண்றது குரங்கு இருக்குது. நீங்களும் பயந்துட வேணாம். அந்த காட்டுகளுக்கு இருந்தால் தெரிஞ்சுட்டு போங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நாங்கள் தெரிஞ்சதால அந்த காட்டுக்கு வந்துருக்கோம். இதை நீங்கள் நினச்சிடாதீங்க பாம்பு புத்துன்ட்டு. நல்லா பாருங்க, இது பாம்பு புத்து மாதிரி தான் இருக்கிறியா. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டம் ஒரு அரண்மனை மாதிரி. ஆனால் இது கரையான் புத்து பாருங்க. நான் ஃபஸ்ட் டைம் வர கூட அதை கண்டோன்னே எந்த ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பரவாயில்ல, துறவுக்கு விளங்கிட்டு என்ன இருந்துட்டு. இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே அந்த பாதை வழி காட்டு வழி பாதையெல்லாம் போயிட்டுருக்கு. காட்டுக்குள்ளே போகல. இந்த பக்கம் காடுகள். இதுக்குள்ளே போகக்குள்ள கொஞ்சம் கவனமாக போகணும். பாருங்கள், நான் போய் காட்டுறேன் எப்படி போகிறேன்ட்டு பாருங்க. என்ன சொல்ல போகக்குள்ள வழி தவறு ஆக்கள். இப்போ நான் எப்படி வழி தவறேன்ட்டு பாருங்க. இப்போ நான் காட்டுக்குள்ளால போகிறோம். அந்த வழியிலேருந்து இந்தியால பக்கம் பாரோம் சைட்டால். இப்போ போனோம்னா அது காணாமல் போகணும். அப்படியே போகிறோம். சரி, நாங்கள் இடத்த நின்றுட்டு இந்த காட்டுக்குள்ளே பாருங்க. நம்ம எங்கால வந்துட்டு இப்போ செல்ல இல்லாது. இப்போ வந்த வழி மறந்துட்டு இப்படி நிறைய தரம் நான் வந்து சொன்னேன் கஷ்டப்பட்டீங்க.
எங்களை அங்கால ரோட் இருக்கிறதால அந்த சத்தத்தை வச்சு நாங்கள் போய் அப்படியே வந்துடுவேன். ரோட் பக்கம் வந்து அப்படியே போய்க்கலாம். இப்போ பாருங்க இப்படி கன்ஃபியூஸாக இருக்குது. பெங்காலை வந்தேன்ட்டு இல்லை இப்போ இன்னைக்கு. இப்போ காட்டில் போகக்குள்ள கொஞ்சம் கவனமாக போங்க. இங்கே வார வழியை கொஞ்சம் மார்க் பண்ணுங்க. அது எப்படி மார்க் பண்ணுறது? மார்க் பண்ணுற போகிற வழியில் ஒரு கிளை ஒன்று இந்த உடைங்க கிளை. இப்படி கிளை அரைவாசி தான் உடச்சி வைக்கிறேன். இப்போ இந்த உடச்சி வச்சா நம்ம போகிற வழி உடச்சி வச்சா அதே வழியில் வந்து கேளுமே. உடச்சத்தை பார்த்து வந்து கேளும். அப்போ அதுதான் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நாங்கள் உடச்சி வர நாங்கள் மிச்சம் தூரம் போகல மழை பெய்யறதால. என்ன வைஃபை கூட்டு வந்திக்கிறேன், அதனால் மிச்சம் தூரம் போகல. அது நம்ம சும்மா நார்மல் தூரம் போகிறேன். இப்போ சத்தம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஒரு அழகான குருவி கத்திக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி ஒரு இதொண்டு வண்டு பூச்சியில் கத்தணும். சில்வண்டு. அது எப்போயும் அமைதியாக இருக்காது காடங்குள்ளே. இப்படி தான் அதுக்கு ஒரு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். சிலாக்களுக்கு நல்லா இருக்கும், சிலாக்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். போக போக பழகிடும். இலையில் மூடிக்கிறதால இந்த இருட்டாய்க்கறியா பாருங்க. அந்த மண்ணை அரிச்சு சில அந்த வேர்லேருந்து மண்ணை அரிச்சிட்டு போய்க்கு தண்ணி பாருங்க. ரோட்டுக்கு வந்துட்டோம்னாங்க இந்த என்ன செய்வாங்கண்டா, சில வாகன மோட்டராக வந்து வாகனத்தை போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஈந்துட்டு போவாங்க. இடத்த பார்க்க பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு இருப்பாங்க. இப்போ இதுதான் இருப்பேன். அங்காலங்காடு இஞ்சாலங்காடு நடுவில் ரோடு ஒன்று போகுது. இது வந்து பெரிய ரோடு உண்டு. போகிறதால நாங்கள் கொஞ்சம் மாஸ்கை போட்டு போகணும் சட்டத்திட்டத்துக்கு அமைய. அதிகாலை டைமில் வந்து வாக்கிங்கும் போயிடும். நிறையா நடந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்குது. ஃபுல் ரோடு ஃபுல்லாக போயிடும் பாருங்க. ஆனால் நாங்களும் சும்மா நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் எக்ஸசைஸ் தானே காலுக்கு. எங்கே எடுக்கு பாருங்க. அந்த கொடி ஒன்று பாருங்க அப்படி போகுது உண்டு பாருங்க. அப்படியே மேலால் போகுது. இது கொடி தான், மரம் இல்லையா? அப்படியே போய் அப்படியே இஞ்சால வருது. ரோட்டுக்கு அங்கால போய் அங்கால போகுது பாருங்க. கனெக்ஷன் கொடுத்த மாதிரி பாருங்க. அப்படி போய் அந்த மரத்துக்கு போகுது. இப்போ இங்கே வைக்கிறது ரோட்டை தாண்டி அந்த மரத்துக்கு போகுது. 10,000 இங்கோ தயிர் சட்டின்னு எலும்பு எலும்பு வந்துடும். கொஞ்சம் கவுட்டு போடுங்களேன் தயிர் சட்டியை காலால் எலும்பு வந்துடும். இப்படி போட்டு வச்சுக்கிற டெங்கு வரைதால அதை கவுத்துருங்க. நாங்கள் இன்றைக்கு வந்ததுனால கண்டோம். முறுக்கும் ஏன்னா பனியை வந்துட்டு நாங்கள் காட்டுக்குள்ளே இறங்கி பாருங்கள். இந்த மரம் இந்த கொடி எப்படி வைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் அதை கொடியில் அடி வந்து இப்படி வந்து முறுக்கி அப்படியே அழகாக வைக்குது. அழகாக வந்து மேலே போகிற இந்த கிலோ நடுக தானே இது வந்து அப்படியே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நின்றுட்டுக்கிறாரு. போஸ்ட் ஒன்று கொடுத்து என்ன போகுது முறுக்கிட்ட மாதிரியே அழகாக வைக்குது. அது அங்கே மேலே போகுது. தூரம் கூட இப்படி அழகாக செய்யலாது. இறைவன் படைப்பு இப்படி அழகாக இருக்கு. அழகாக வைக்குது. அது என்ன நிறைய போகுதா? அது ரெண்டாக பிரியுது. அப்படி ஏறிட்டே வாரம் இதில் பாருங்க. பாருங்க அங்காலையெல்லாம் போகுது. இந்த காற்றை வந்து நாங்கள் வந்து அடுத்த பக்கம் இது ரோட்டுக்கு அங்கால இருந்து தான் நாங்கள் வந்தோம். எங்களோட வீடெல்லாம் அங்கால பக்கத்தில் இருக்குது. நாங்கள் இங்கால வந்தோடனே இந்த காட்டுக்கு அதிகமாக நாங்கள் வந்தில்லை வாரதில்லை. ஏன்னா இதில் ஒரு கொடி ஒண்டிக்குது. அந்த கொடியை கடந்தேன்டா காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கணும் வழி தவறிடும். அது என்ன கொடின்னு எனக்கு தெரியாது. கண்டில அதனால் எனக்கு இந்த காடு பரிச்சயம் இல்லை. கொடி ஒண்டிக்கு சொன்னீங்க. அதனால் கொஞ்சம் பயம். இதில் கொஞ்சம் அடர்த்தி குறவாக இறங்கி இந்த போக அடர்த்தி ஆகும் போல காடு. நல்ல மணல் வெள்ளை கலர் அந்த பீச்சில் இருக்கிற மணல் மாதிரி பாருங்க. மணல் வெள்ளை கலரில் ஆசையாக ஜாக்கள் போகிற வார உளரியா நிறைய இந்த பாருங்க பாதமாக உருவாக்கி. இல்லை தண்ணி போகிற வழி. தண்ணி போகிற வழியா? தண்ணி போகிற வழி. அது பெரிய போக்கொண்டு எந்த அது ஒரு இது ஒன்று இருக்கி ஒரு ஓட்டம் ஒன்று இருக்குது பாருங்க. ஏதாச்சும் விரிக்க முள்ளுக்குள்ளே. சரி இதை எடுத்துகிட்டு போனால் பொழந்து போட்டால் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பொழந்து போட்டால் நல்லா பத்து அப்படி ஆசையாய்க்கும். அது ஒரு காலம். குரங்கு போகுது. பிளாக்கா தடி போகுதா? அதான் 2 பிளாக்கா இருக்குது பாருங்க மேலுக்கு. நிறைய போகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால மூடிக்கிற
நாங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து காட்டுறோம் பாருங்கள். அதுக்குள்ளே நிறைய மரங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். பார்ப்போம். இன்னொரு நாளைக்கு வந்து நான் ஃபுல்லாக எடுக்கும். சரியா? இது பெரிய இது இதை பாருங்க. போதும் வடகமு ஒன்று இருக்குது. இதில் பாருங்க சிங்கள மொழியால் எழுதிருக்கு. சரிப்பா, இதெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். எவ்வளோன்னு தெரியா விசாரிக்க ஆக்கள் இல்லை போல். இன்னைக்கு மூடிய இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான மரங்களுக்கு அதெல்லாம் போய் பார்க்கலும். எல்லாம் பார்க்கலும். கேள்மனு தெரியாது. பாருங்க பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது. புத்தர சிலை பிள்ளையார் சிலை இருக்கு. இந்த வார போராக்கள்லாம் கும்பிட்றதுக்கு சரியா வணங்குறதுக்கு வச்சு காசி கட்டிட்டு இலையை தூக்கிட்டு போகிறது இலையெல்லாம் தூக்கி வச்சுக்கிறேன். சரியா பாருங்க. அந்த மாதிரி இடத்த எடுக்கிற கஷ்டம் கொஞ்சம். அப்படியாங்க கஷ்டம் பாருங்க போர்டு ஒன்றிங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் பார்த்து முடிஞ்சு போவோம் வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்கு போகிறோம். காட்டு வழியாக வந்தேன். இப்போ ரோட்டு வழியாக வீட்டுக்கு போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.